தூத்துக்குடியில ஒரு கேவலமான சம்பவம் நடந்துச்சு. அத பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இல்ல. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? காவல்துறை பொதுமக்களோட நண்பனா இருக்காங்களா? இல்ல போக்கிரித்தனம் பண்றவனுக்கு நண்பனா இருக்காங்களா? மானாமதுரையில ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு பாருங்க. அத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே நேரத்துல நடந்த சம்பவம். தூத்துக்குடியில ஒரே 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, 17 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல 90% நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு இப்ப 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு காலையில எந்திரிச்சு ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் நம்ம இந்தியால இருக்கு. அதாவது பாத்ரூம் இல்லாதவங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அந்த மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுல பாத்ரூம் கிடையாது. கவர்மெண்ட் என்னத்த ஊழல் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுலயும் ஊழல் தான். இப்படி ஊழல் பண்ணாதனால அந்த பொண்ணு வீட்டுல பாத்ரூமும் கிடையாது. சோ அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட காலை கடனை முடிக்கிறதுக்காக அந்த சைடு ஒரு பழக்க வழக்கம் காட்டுப்பகுதிக்கு போறாங்க. சோ இப்படி போகக்கூடிய பொண்ணு காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு போறாங்க. ஒரு 6:30 7 மணி வரை வீட்டுல பாக்குறாங்க. அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை. சோ இப்படி திரும்பி வராதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 மணி வரை அவங்களோட வீட்டுல உள்ளவங்க, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் சுத்தி முத்தி தேடுறாங்க. அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா பதவி போய் 10 மணிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியில கொளத்தூர் அப்படின்ற ஒரு காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது என்னைக்கு நடந்தது அப்படின்னா 9ஆம் தேதி நடந்தது. சோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காலையில 10 மணிக்கு. அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல, போலீஸ் ஸ்டேஷன் போனா எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே தெரியும். நிதர்சனமான உண்மை இதுதான். சோ அவங்க ஒழுங்கா சரி வர ஆன்சர் பண்ணல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, உங்க பொண்ணு அதோட நீங்களே போய் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி கேஸ் எடுக்கல. ஏன்னா உங்க பொண்ணு தொலைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பதட்டத்துல என்ன பண்ணுவாங்க, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு காணாமச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த பயத்துல பதட்டத்துல, அதுவும் பெண் குழந்தை 17 வயசு பொண்ணுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பல விதமான யோசனைகள் உங்களுக்குள்ள மண்டைக்குள்ள வரும். அந்த ப்ரெஷர்ல தேட ஆரம்பிங்க. சரி இவங்க தான் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல, நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் போய் தேடுறாங்க. கிடைக்கவே இல்லை. சோ அதுக்கு அடுத்த நாள் 10 மணிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் போறாங்க. போய் இந்த மாதிரி நாங்க ஒரு நாள் ஃபுல்லா தேடிட்டோம், எங்க குழந்தைய காணா, தயவு செஞ்சு எங்க கண்டுபிடிச்சு கொடுங்க, நாங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கோம், எங்க பொண்ணு எங்க போச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு திரும்ப 10ஆம் தேதி அந்த குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சவுடால உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த ஜோனே கிடையாது, நீங்க விளாத்திக்குளம் போனோம், அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜோன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை காணாம போச்சு, அத எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கேஸ் அவங்க எடுக்கலாம். இதுதான் சட்டப்படி உள்ள ரூல்ஸ். கண்டிப்பா ஒரு பெண் குழந்தை உடனே காணாம போச்சுன்னா தேடணும். ஆனா அவங்க அதை ஒழுங்கா ரெஸ்பான்சிபிளா எடுக்காம விளாத்திக்குளம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அது அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுல அங்க உள்ள ஒரு காவல் அதிகாரி, ஒரு லேடி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க பொண்ணோட யாரோட பழக்கம் இருக்கு, உங்க பொண்ணு யாரோட ஓடி போயிருப்பா, நீங்க உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்த்தீங்களா, என்ன பொண்ணு வளர்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஒருமையாவே பேசியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க பொண்ணு காணாம போச்சு மன உளைச்சல்ல இருப்பாங்க. அந்த பெத்த அம்மா அப்பா பேட்டி கொடுத்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. ஏன்னா இவங்க பெண் குழந்தை காணாம போச்சு அப்படின்ற மன வருத்தம் வேற, அதுக்கு மேல நம்மளோட குழந்தைய இவங்க இந்த மாதிரி கேவலமா தப்பா பேசுறாங்களா அப்படின்ற மன உளைச்சல் உங்களுக்கு இதுக்கு மேல அந்த கவலை மேல ஆட்கொண்டுருச்சு. சோ இந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்கும் போது சரி இவங்க ஒழுங்காவே தேட மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒழுங்கா எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நம்மளோட பொண்ணை பத்தி தான் தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல் ஆகி திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சதுல அந்த பொண்ணோட அம்மாவோட அண்ணன், அதாவது அந்த பொண்ணுக்கு மாமா முறை வேணும், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவுல அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு ஒரு காட்டுப்பகுதியில. அந்த பொண்ணு கடந்த நிலைமைய அவங்க இதனால வரை ஓப்பனா வெளியே சொல்லல. அந்த அளவுக்கு நில குறைஞ்சு போய் இருந்தா, நாக்கெல்லாம் வெளியே தள்ளி போய் கண்ணு நூலிலாம் வெளியே பிதுங்கி போய் என் பொண்ணு கடந்த நிலைமையை நான் முழுசா வெளியவே சொல்ல முடியாத அளவுல என் பொண்ணு கடந்தா அப்படின்னு அந்த பேட்டியில அழுதுகிட்டே சொல்றாங்க. முழுசா அவங்க சொல்லல. சோ அதுக்கப்புறம் போலீஸ் தெரிஞ்சு அப்புறம் அவங்க அது விசாரணை நடத்தி இந்த சம்பவம் எதனால நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஊர் பொதுமக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த கம்ப்ளைண்ட் அப்பவே, அதாவது சம்பவம் வந்து 7 மணிக்கு நடக்குது. அந்த பொண்ணு காணாம போய் 7, 8 மணி வரை தேடுறாங்க. 10 மணிக்கு அவங்க ஸ்டேஷன் போயிட்டாங்க. அந்த 10 மணிக்குள்ள தெரிஞ்சிருந்தா அந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். இல்ல அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த குற்றவாளிகளாவது பிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டு அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு வர சொல்லி, அதுக்கு அடுத்த நாள் 10 மணிக்கு வந்தாங்கல்ல, அதை வந்து அதுக்கு முந்தின நாளே சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு இந்த ஜோன் கிடையாது, நீங்க அந்த ஜோன் போங்க, அனைத்து மகளிர் காவல் நிலையம் போங்க, விளாத்திக்குளம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க அன்னைக்கே போயிருப்பாங்க. அந்த டயத்தையும் வேஸ்ட் பண்ணி 100% காவல் அதிகாரிகள் வந்து இதை வந்து பெருசா எடுக்காம மெத்தனமா விட்டதுனால நடந்த சம்பவம் தான் இது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து மதுரை வரை எந்த ஒரு காவல் அதிகாரிகளுமே அவங்களோட பணியில வந்து இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருச்சியில நம்ம ஐயா ஸ்டாலின் அவரோட மாநாடு நடந்துட்டு இருந்துச்சா, அதுக்கு எல்லாரும் ட்ரெஸ்ஸுகளை மாட்டிட்டு நான் வந்து ஐயா ஸ்டாலின் சார் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்களாம். எந்தெந்த கூட்டத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த கூட்டத்துக்கு காவல்துறை அதிகாரிகளை கூட்டத்துக்கு அனுப்புறது இல்லை. கேட்டா காவல் உங்களுக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு போலீஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கான காவல் அதிகாரிகள் இல்லாம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா நம்ம கரூர் சம்பவம், அதுக்கு தேவையான காவல் அதிகாரிகளே இல்ல. அங்கேயுள்ள பொதுமக்களே சொன்னாங்க. இல்லாதனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயுள்ள பொதுமக்களே சொன்னாங்க. அதுக்கு தேவையான காவல் அதிகாரிகள் அனுப்ப மாட்டீங்க. கூட்டமே இல்லாத ஒரு மீட்டிங் திருச்சி மாநாட்டுல 7 லட்சம் பேர் கலந்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க போலீஸ் திருச்சியில இருந்து நம்ம தூத்துக்குடியில இருந்து மதுரை வர உள்ள எல்லா காவல் அதிகாரிகளையுமே தூக்கி அங்கே போட்டு இருந்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ்நாட்டுல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா 100% கிடையவே கிடையாது. மாசம் எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை நடந்துட்டு நம்ம எல்லாருமே தெரியும். ஊழல் வந்து பெரிய போய் கிடக்கு. ஸ்கூல் படிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறான், ஸ்கூல் படிக்கிற பையன் தண்ணி அடிக்கிறான். இவன் கையில கஞ்சாவும் தண்ணி எப்படி போச்சு? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு தெரியும். அதுவும் கோர்ட்டுக்கு பக்கத்திலே கள்ளச்சாராயம் வித்து குடிச்சு ஒரு ஊரே படுத்து கிடந்துச்சுன்னா எப்படி? வீட்டுக்கு வீடு பந்தல். மாசம் ஏதாவது ஒரு கொலை கற்பழிப்பு ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை. காவல் அதிகாரிகள் எதுக்கு? அதாவது இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சுல, இதுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் எடுக்கல. ரோட்ல சும்மா போற ஹெல்மெட் போடாம போறவனை புடிச்சு நிப்பாட்டி அத்தனை ஏதோ அவன் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி மாதிரியும் ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றவாளி மாதிரியும் நடு ரோட்ல அத்தனை பேர் முன்னாடி நிப்பாட்டி வச்சு ஹெல்மெட் போடாததுக்கு அத்தனை விசாரணை நடத்துறாங்க. ஹெல்மெட் போடாததுக்கு இத்தனை விசாரணை நடத்துறவங்க அன்னைக்கே இதை ஒரு டக்குன்னு ஒரு மூவ் பண்ணியிருந்தா அன்னைக்கு அந்த பெண் குழந்தையை காப்பாத்திருக்கலாம். ஆனா அது பண்ணல. இப்ப மானாமதுரையில ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அதை பத்தி பாருங்க. அதை பத்தி நான் அதிகமா பேச போறது இல்லை. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணணும். அவ்வளவு சம்பவம் அங்கேயும் நடந்திருக்கு. மானாமதுரையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தவன் 24 மணி நேரமும் சரக்கு கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கான். சரக்கு வந்து வித்துக்கிட்டு இருந்திருக்கான். இதை தட்டி கேட்ட ஒரு பையன் ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து தட்டி கேட்டிருக்கான். சோ 24 ஹவர்ஸ் அங்க சரக்கு ஓடுதுன்னா கண்டிப்பா காவல்துறைகளோட ஒரு அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும். சோ அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு கமிஷன் போகாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலயா என்ன எதுவும் தெரியல. இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, டைரக்டா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணாம 100க்கு கால் பண்ணி மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட்டிங்கா நடந்துகிட்டே இருக்கு, இதை வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலிடத்துக்கு கால் பண்ணவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது யார் பண்ணா எப்படி பண்ணா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஜோன் உள்ளவங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் போய் இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்னும் நான் ஒழுங்கா ரிசர்ச் பண்ணல. அதுக்கப்புறம் சொல்றேன். அடுத்த வீடியோ முடிஞ்சா நான் கேளுங்க, நான் அதை பத்தி போறேன். சோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்துறேன் அப்படின்ற பேர்ல லாக்அப் டெத் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா லாக்அப் டெத் நடக்குது. ஆனா இந்த லாக்அப் டெத்துக்கெல்லாம் யாருக்கு நடக்குது? ஒண்ணுமே பண்ணாத அப்பாவிகளுக்கு நடக்குது. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தவன் உள்ள புகுந்து ஒருத்தவன் ஒரு பொண்ணை நாசமாக்குனால அவனுக்கு வந்து தீர்ப்பு வழங்கி வெளியே விட்டுட்டாங்க. ஆனா எந்த தப்பும் பண்ணாம ஒரு அதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரக்கு கஞ்சா விக்கிறவனை வந்து ஒருத்தன் எதிர்த்து கேட்கிறான், அவனா லாக்அப் டெத் நடக்குது. தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்குன்னு நீங்க வந்து யோசிச்சு 2026 நீங்க வந்து ஓட்டு போடுங்க. நான் இவனுக்கு போட்டு போடுங்க, அவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் சொல்லல. ஆனா உங்களுக்கு தெரியும்ல இவன் வந்தா நம்மளுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. ஏன்னா திரும்ப இந்த ஆட்சி தொடர்ந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணுக்கே பாதுகாப்பு கிடையாது. சத்தியமா சொல்றேன், உங்க வீட்டு பொண்ணுக்கே பாதுகாப்பு கிடையாது, உங்க வீட்டு பையனுக்கும் பாதுகாப்பு கிடையாது. சிந்திச்சு செயல்படுங்க. 2026
மானாமதுரை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா, அதுல நடந்த சம்பவத்தை பத்தி இன்னும் நிறைய தகவல் தெரியணும் அப்படின்னா, நீங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த சம்பவம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நடந்து, ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. நிறைய நீங்க வீடியோ பார்த்து நிறைய நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இல்ல நானும் அதை பத்தி பேசணும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி பேசுறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி அநியாயங்களை நம்ம பத்தி பேச முடியும். உலகம் ஃபுல்லா என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். இந்த வீடியோல பாக்குறேன்.